சென்னை பல்லாவரத்தில் நடைபெற்று வரும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் ஜி.கே. வாசன் உரையாற்றி வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களாக பஞ்சாயத்து அமைப்பிலே முக்கிய பொறுப்பிலே இருந்த தலைவர்களாக இருந்தவர்கள் எல்லாம் இங்கே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு வலு சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைய உண்மை நிலை. மூன்றாவது தலைவரைக்கு சொந்தக்காரர்கள் கடந்த 25 ஆண்டு காலமாக பெருந்தலைவர் மக்கள் தலைவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக என்னுடைய தலைமையை ஏற்று என்னோடு பல மடங்கு வயதில் மூத்தவர்கள் எல்லாம் என்னுடைய நலன், என்னுடைய வளர்ச்சி, அதன் அடிப்படையிலே இயக்கத்தினுடைய வளர்ச்சி என்று என்னோடு பயணிக்கின்றவர்கள் எல்லாம் மூன்றாவது தலைமுறையாக இங்கே மாணவர்களும் இளைஞர்களும் இருக்கிறார். நண்பர்களே, எதற்காக இதை நான் கோடிட்டு கூறுகின்றேன் என்றால், நம்முடைய கட்சி ஒரு வித்தியாசமான கட்சி. தமிழகத்திலே 11 ஆண்டு காலங்களிலே தொடர்ந்து பல்வேறு தேர்தல்களிலே வெற்றி பெற முடியாமல் நம்மை போன்ற சில இயக்கங்கள் இருந்திருந்தால் இன்றைக்கு களத்திலே காணாமல் போகிறது. இன்றைக்கு உயிரோட்டமான கட்சியாக தமிழகத்தினுடைய மதிப்பிற்குரிய கட்சியாக இருக்கின்றோம் என்றால் அதற்கு காரணம் என்னுடைய தலைவர்களும் என்னுடைய பொறுப்பாளர்களும் என்னுடைய மரியாதைக்குரிய தொடரும் தான் என்று நான் பெருமையோடு மாற்றத்தை கூற முடியும். நம்முடைய இந்த பணி மேலும் தொடர வேண்டும், சிறக்க வேண்டும், வளர வேண்டும், உயர வேண்டும். இதன் அடிப்படையிலே முதல் படியாக சட்டமன்றத்திலே நம் கூட்டணி வெல்வதற்கு நாம் கூட்டு முயற்சி எடுக்க வேண்டும். நம்முடைய கட்சியினுடைய வேட்பாளர்கள் வெல்வதற்கு உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும். அதனை நோக்கித்தான் இன்றைக்கு இந்த சிறப்புமிக்க பொதுக்குழு நடைபெறுகிறது. மரியாதைக்குரியவர்களே, மத்தியிலே என்டிஏ கூட்டணி, மாநிலத்திலே அதிமுக தலைமையிலான கூட்டணி, தமாகவை பொறுத்தவரையிலே இந்த கூட்டணியிலே மரியாதைக்குரிய கட்சியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். மேலும் இதே போல ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாம் நம்முடன் சேர்ந்து கூட்டணியிலே மிக சிறப்பாக தற்போது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய நல்ல சூழலிலே மக்கள் விரோத திமுக அரசை வீழ்த்த வேண்டும் என்று தனித்தன்மையோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற கட்சிகள் எல்லாம் ஒத்த கருத்தோடு தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக, பாஜக, தமாக மற்றும் ஒத்த கருத்துடைய கூட்டணியிலே இணைந்து திமுகவுக்கு சட்டமன்ற தேர்தலிலே முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் இந்த பொதுக்குழுவின் வாயிலாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த முடிவு திமுகவை எதிர்க்கின்ற தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளுக்கும் நல்ல முடிவாக இருக்கும், சரியான முடிவாக இருக்கும், ஏன் வெற்றி முடிவாக இருக்கும் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. இதனைத்தான் இன்றைக்கு இந்த பொதுக்குழு வலியுறுத்துகிறது. மேலும் தமிழக அரசியல் களத்திலே நம்முடைய வாக்காளர்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய முடிவாக
தமிழ் மாநில காங்கிரசினுடைய பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் என்னென்ன என்பதை கட்சியினுடைய தலைவர் ஜி.கே. வாசன் வாசித்ததை பார்த்தோம்.